கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயமான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 21 அதன் 7வது வசனம். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார் என்று நாம் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரை சார்ந்து கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற ஒரு மனிதனை பார்த்து இன்னொருவர், தேவனுக்கு பயந்த இன்னொருவர் அந்த தேவனுக்கு பயந்திருக்கிற மனிதனை பார்த்து ஆண்டவருடைய அந்த இரக்கம் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிறது, எப்படி அவர்கள் வாழ்கிறார்கள், நிலை நிற்கிறார்கள், எப்படி அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்பதெல்லாம் கவனித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாயிருக்கிறது. இந்த மனிதன் கவனிக்கும் பொழுது தேவனை நம்பியிருக்கிற ஒருவர், அவர் தேவனுடைய எல்லா பிரமாணங்களின்படி அவரை சார்ந்திருக்கிறபடினால், ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறபடினாலே உன்னதமானவருடைய அந்த தயவினால் அசைக்கப்படாதிருப்பார் என்று அவை பார்க்கிறவர்கள் சாட்சியிடும்படியாக கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையையும் கர்த்தர் மேல் இருக்கிற உறுதியையும் அவர்கள் காத்து கொள்ளுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, பல விதமான நெருக்கடிகளால், பல விதமான வாழ்வின் போராட்டங்களால், தேவைகளால், அநீதிகளால் நிறைந்திருக்கும் பொழுது நாம் தேவன் மேல் நம்பிக்கையுடையவர்களாக, கர்த்தர் பேரில் நம்பிக்கையுடையவர்களாக, கர்த்தரை சார்ந்து நிற்கிறவர்களாக நிற்போம் என்றால் நம்மையும் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையினாலே இதை போன்ற வார்த்தைகளை சொல்லி, ராஜா எவ்வளவா இந்த உபத்திரவங்கள் நடுவில், இந்த வேதனைகள் நடுவில், இந்த தேவைகள் நடுவில் எவ்வளவாய் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள். மட்டுமல்ல, கர்த்தருடைய தயவினால் இவருடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறி ஒரு பெரிய மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கிறது என்று நம்மை பார்க்கிற ஜனங்கள் சொல்லுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனை அறிந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படாத மற்ற ஜனங்களைப் போல பாடுகள், உபத்திரவங்கள், தேவைகள் நேரங்களே துக்கித்து நடக்கிறவர்களாய் அல்ல, தேவன் மேல் நம்பிக்கையுடையவர்களாய், நம்பிக்கையின் வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நமக்காகவும் பெரிய காரியங்களை செய்து நம்முடைய தேவன் அவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருக்கிற ஒரு வாழ்க்கை தந்து ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய சமூகத்தில் இந்த காலை நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது ஆண்டவரே, பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் நடுவில் கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது எங்களை போன்று உம்மை நேசிக்கிறவர்கள் எங்களை பார்க்கும் பொழுது சாட்சியிடுவார்களே, இவர்கள் எவ்வளவு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார்கள், எவ்வளவு ஆழமாய் அன்பு கூறுகிறார்கள், எவ்வளவாய் கர்த்தரும் இவர்களை சிநேகித்திருக்கிறார். கர்த்தருடைய தயவினால் இவர்கள் இப்பொழுது சந்திக்கிற இந்த தோல்விகளிலிருந்து, இந்த பயங்கரங்களிலிருந்து விலக்கி காப்பாற்றப்படுவார்கள் என்கிற சாட்சியோடு கூட நீதியை வெளிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பூரண கிருபை உண்டாக இயேசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரபடியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.